இந்த 5 ஸ்டெப் ஆப்பிள் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ஒரு கஸ்டமருக்கு விற்கணும்னா. ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆப்பிள் ஐபேடுக்கு ஒரு கவர் வாங்கணும், பக்கத்தில் ஏதாவது ஆப்பிள் ஸ்டோர் இருக்கான்னு கேட்டார். அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த ஐபேட் கவர் வாங்கும்போது தான் அவங்களுடைய 5 ஸ்டெப்பு ப்ராசஸ் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. APPLE அப்படிங்கிறதுலையே இந்த 5 ஸ்டெப்புமே இருக்குது. என்ன அப்படின்னா அப்ரோச்சிங் கஸ்டமர்ஸ் வித் அ வார்ம் வெல்கம். ஒரு அழகான ஒரு ஸ்மைலோட அவங்கள அப்ரோச் பண்ணி வாங்க சார் அப்படின்னு கேட்கறது. அப்புறம் அவங்க கிட்ட கேட்கறது, ப்ரோப் பண்ணி கேட்கறது. P ஃபார் ப்ரோப்னா கேட்கறது, உங்களுக்கு என்ன சார் வேணும், என்ன மாதிரி பொருள் வேணும், என்ன மாதிரி ஐபேட் அப்படின்னு கேட்கறது. அதுக்கப்புறமா P ஃபார் ப்ரெசென்ட் அ சொல்யூஷன். அவரோட ரிக்வயர்மெண்ட் தகுந்த மாதிரி இந்த கவர் வேணுமா, இந்த கவர் வேணுமா அப்படின்லாம் வந்து ஒரு சொல்யூஷனை ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு அதில் இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு பென்சில் வைக்கிற மாதிரி வேணும்லாம் சொன்னார். அப்போ தே ஸ்டார்டட் லிசனிங். அவருடைய கன்சர்ன்ஸ் எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு கரெக்டான சொல்யூஷனை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் வாங்கிட்டார். வாங்கினதுக்கு அப்புறமா அந்த இருக்குல்ல ஆப்பிள்ல லாஸ்ட் வேர்டு எண்டு வித் அ பேங்க்னு வாங்க, எண்டு வித் அ ஃபேர்வெல். எப்படி வரவேற்றாங்களோ அதே மாதிரி தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, கண்டிப்பா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முடிச்சாங்க. இந்த APPLE ஃபார்மேட் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ரோச் வித் அ ஸ்மைல், ப்ரோபு, present a solution, listen and end with a farewell with a smile and come back அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா இருந்தது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, அவங்களும் அவங்க கஸ்டமர் இம்ப்ரெஸ் பண்ணட்டும். பாய்.